ஹஜரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ் வருது. ஹஜரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நானும் என்னுடைய தோழரும் முறை மாத்தி மாத்தி ஒட்டகத்தை போய் மேய்ப்போம். ஒரு நாள் அவர் மேய்ப்பாரு, ஒரு நாள் நான் போய் ஒட்டகத்தை மேய்ப்பேன். நான் ஒட்டகத்தை மேய்க்கிற அன்றைக்கு அவர் போய் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்ல கலந்துக்குவார். அவரும் ஒட்டகத்தை மேய்க்கிற அன்னைக்கு நான் போய் நபியினுடைய மஜ்லிஸ்ல கலந்துக்குவேன். நான் கலந்து கொள்ளாத அந்த நாளில் அவர் கேட்டு வந்து அன்றைய இரவு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவார். ரசூலுல்லாஹ் இது சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவார். இப்படியே நாங்க முறை வைத்து சென்று கொண்டிருந்தோம். ஒரு தாட்டி என்னுடைய பொறுப்பு வந்தது. நான் ஒட்டகத்தை மேய்ப்பதற்கு சென்று விட்டேன். காலையில போனவன் சாயந்தரம் நான் திரும்பினேன். சொல்றது யாரு? ஹஜரத் உக்பா. ஹஜரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஒட்டகத்தை எல்லாம் மேய்ச்சிட்டு அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கும் போது, ஒட்டகத்தை எல்லாம் அப்படியே மேய்ச்சி கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு ஒரு மஜ்லிஸ்ல பயான் பண்ணிட்டு இருக்கான். நபியினுடைய மஜ்லிஸை பார்த்த உடனே நான் அங்க போகணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. ஒட்டகத்தெல்லாம் அப்படியே ஓரமா நிப்பாட்டிட்டு நான் நபியினுடைய மஜ்லிஸை ஓரமா அப்படி நின்றுட்டேன். சஹாபாக்கள் எல்லாம் சுத்தி அமர்ந்து இருக்கிறார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு நான் நின்று கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் மன தூய்மையோடு தன்னை அங்க தூய்மை செய்து கொள்ளுவாரோ, அங்க தூய்மைனா ஒழு, யார் மன தூய்மையோடு நன்மையை நாடி பரிபூர்ணமான முறையில் ஒழு செய்து விட்டு இறையச்சத்தோடு 2 ரக்காத்துகள் தொழுது விட்டாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கம் கடமையாகுவதில் அவருக்கு எந்த தடையும் கிடையாது. சொர்க்கம் தடையாவதற்கு அவருக்கு எந்த தடையும் கிடையாது. இந்த வார்த்தையை கேட்டது நம்ம சுப்ஹானல்லாஹ் சொன்னார்ல, உக்பத் இப்னு ஆமிர் அங்க நின்றவர் என்ன சொன்னாரு? ஆஹா, என்ன அருமையான வார்த்தை! இந்த வார்த்தையை சொன்னாரு. மஜ்லிஸ திரும்பி அவரை பாக்குது. அவர் புல்லரிச்சிருச்சு இந்த வார்த்தை சொன்னதும். என்ன அருமையான வார்த்தை அப்படின்னு உக்பத் இப்னு ஆமிர் சொன்ன உடனே மஜ்லிஸில இருந்து ஒரு ஆளு, இதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அது இதை விட அருமையா இருந்துச்சு. இதுக்கு முன்னால, நீ வரதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அது இதை விட அருமையா இருந்துச்சுன்னாங்க. அது அப்படின்னு உக்பத் ஆமிர் ரலியல்லாஹு பார்த்தா உமர் ரலியல்லாஹு தான். உடனே போய் அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்தேன். உமரே ஃபாரூக் அவங்களே, ரசூலுல்லாஹ் அப்படி என்ன சொன்னாங்க? நான் கேட்டது அருமையான வார்த்தையா இருந்துச்சு, அதை விட ஒரு அருமையான வார்த்தையா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க சொல்லுங்களேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தான் கேட்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தான் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தெரியுமா? யார் மன தூய்மையோடு பரிபூர்ணமான முறையில் ஒழு செய்து விட்டு அந்த ஒழுவை முடித்து விட்டு எந்திரிக்கிற அந்த நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டுமே என்று நான் சாட்சி சொல்லுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்றும் அடியார் என்றும் நான் சாட்சி சொல்லுகிறேன் என்ற தஷஹுது கலிமாவை எவர்கள் கூறிவிட்டார்களோ அவருக்காக வேண்டி சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் திறக்கப்படுகிறது. அவர் தான் நாடிய வாசலில் நுழையலாம். அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. உண்மையிலேயே நீங்க சொன்னது முன்னால் சொன்ன வார்த்தையை விட இது ரொம்ப பேரருமை அப்படின்னு நாங்க உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய நியாமத்துகளை உங்களுக்கு பரிபூர்ணமாக்க வேண்டும் என்று நான் விரும்புறேன் அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லாஹ் அந்த ஆயத்துல முடிக்கும் போது எப்படி முடிக்கிறான் தெரியுமா? இத்தனை நியாமத்தை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு நான் விரும்புறேனே, லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்க எனக்கு நன்றி செலுத்த வேணாமா? ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.